Morning students, happy to see you all. So in this module we are going to see about symmetry elements. You know that we are in our first unit, group theory 1. So in our previous modules we have seen about what is symmetry and what are the symmetry operations, and we are very familiar with more examples of symmetry operations. So let me revise. So what are the symmetry operations? The symmetry operations are three. First one is rotation, and second one is reflection, and third one is inversion symmetry. Okay. So in this module, we are going to see about symmetry elements. So already we know the definition that what is symmetry element? Symmetry element is a geometrical entity such as a point, line, or a plane about which a symmetry operation is performed. Okay. Our primary aim is to identify how many symmetries a molecule contains. So ஒரு மாலிகுல் இருக்குதுன்னா அதில் மொத்தம் எத்தனை சிமிட்ரி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் எய்ம். So list out the symmetries. So if you want to list out the symmetries, you have to name them. Okay. So from the name itself, you can identify what type of symmetry it is. So how do we see? How do we know the symmetry, or how do we obtain that symmetry? ஸோ ஒரு பெயர் வைக்கும்போது நம்ம தமிழில் கேள்விப்பட்டிருப்போம் காரணமாகு பெயர் அப்படின்னா நிறைய படிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி அந்த பேரை கேட்ட உடனே நமக்கு புரியும். ஸோ வாட் டைப் ஆஃப் சிமிட்ரி, எதனால அதை சிமிட்ரின்னு சொல்கிறோம், ஸோ எப்படி, ஸோ அதை அந்த நேமை வச்சு அது எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னா அந்த சிமிட்ரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் சிமிட்ரி எலிமெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மாலிகுல் இருந்துச்சுன்னா அதோட சிமிட்ரிஸ் எப்படியெல்லாம் என்னென்ன சிமிட்ரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒவ்வொரு சிமிட்ரிக்கும் நம்ம ஒவ்வொரு நேம் கொடுக்க போகிறோம். அதுதான் என்னன்னு சொல்கிறோம், சிமிட்ரி எலிமெண்ட்ஸ். திஸ் நேமிங் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் த சிமிட்ரி ஆப்ரேஷன்ஸ். இந்த சிமிட்ரி எலிமெண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம்னா சிமிட்ரி ஆப்ரேஷன். ஸோ எந்த ஆப்ரேஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த சிமிட்ரி எலிமெண்ட் கிடைக்குது, அதுக்கு அதை பேஸ் பண்ணி நேம் கொடுக்க போகிறோம். சரிங்களா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம். A symmetry element is a geometrical entity such as a point, line, a plane about which symmetry operation is performed. புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, மொத்தம் என்னது 3 இடம் இருக்குது, பாயிண்ட், லைன் அண்ட் பிளேன். ஸோ உங்களால் அதை கெஸ் பண்ண முடியுதா? ஸோ எது இந்த ஜியாமெட்ரிக்கல் என்டைட்டி எதை மீன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ பாயிண்ட் லாஸ்ட் பார்க்கலாம். எ லைன் இதுவாக இருக்கும். ஸோ எ லைனுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோமா சிமிட்ரி ஆப்ரேஷனில் ஃபஸ்ட்டு ரொட்டேஷன். ஸோ எதை பேஸ் பண்ணி ஒரு லைன், இமேஜினரி லைனை கொடுத்து அதுதானே நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த லைனை தான் இங்கே என்ன சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம், லைன். ஸோ லைன் எதுக்காக வருது, ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷன் சிமிட்ரி ரொட்டேஷன் ஆப்ரேஷன் நம்ம பண்ணி நமக்கு சிமிட்ரி கிடைக்குதுன்னா அதான் என்னன்னு சொல்கிறோம், லைன். அடுத்து பிளேனுங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம்னா நத்திங் பட் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனில் என்ன பண்ணுவோம், ஒரு பிளேனை அப்ளை பண்ணி, இமேஜினரி பிளேனை அப்ளை பண்ணி லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடு, வைஸ் வர்சா ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு நம்ம இமேஜ் எடுத்து, ஸோ அதுக்கும் இதுவும் அந்த இமேஜ் வந்து சிமிட்ரியாக இருக்குதா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ பிளேன் வந்து ரிஃப்ளெக்ஷன். தென் பாயிண்ட்டுங்கிறது இன்வர்ஷன். இன்வர்ஷனாக நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ்னா லெஃப்ட் டு ரைட் மட்டும் இல்லை, லெஃப்ட் டு ரைட் அப் டு டவுன். சரிங்களா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது அப்படியே மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரணும், மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரணும், ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது மைனஸ் ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் மைனஸ் ஒய் இசட், மைனஸ் இசட் ஆக்சிஸ் மைனஸ் இசட்டில் இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ், அப்படியே உல்டாவாக மாறுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்வர்ஷன் சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, அதோட சென்டரில் பாயிண்ட் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அரேஞ்ச் ஆகும். அந்த சிமிட்ரி தான் என்னன்னு சொல்கிறோம்,
பாயிண்ட் வச்சு. ஸோ இதுக்கு நேமிங் பார்த்துடலாமா? வாட் இஸ் த சிமெட்ரி எலிமெண்ட்? ஸோ what type of symmetry elements present? Totally how much symmetry elements? 5. So first one, identity. So the first one, identity. So example பார்ப்போம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த second one, rotation axis. This is based on rotation operation. So next one, improper rotation axis. This is based on rotation symmetry operation. And planar symmetry is based on reflection symmetry operation. And center of symmetry is based on the inversion. So அதுதான் இந்த சைடு. So first ஒவ்வொரு சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோமா? அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் என்ன எடுத்திருக்கிறேன்னா, ஒரு என்ன ஸ்ட்ரக்சர்? கேன் யூ நேம்? திஸ் இஸ் ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சர், ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றான்? செனான் டெட்ராஃப்ளூரைடு, பிளாட்டினம் டெட்ராக்ளோரைடு. ஸோ இப்படி ஒரு மாலிகுல் இருக்குது. இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு இதுக்கு சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா, இஃப் யூ ஹேவ் எ ஸ்ட்ரக்சர் வித்தவுட் அப்ளையிங் ஆர் வித்தவுட் பெர்ஃபார்மிங் எனி சிமெட்ரி ஆப்ரேஷன் as ஐடென்டிட்டி. நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது, நம்ம ஒன்றுமே ஒரு ஆப்ரேஷன் ஜஸ்ட் அப்படியே இருக்கும்போது அந்த மாலிகுல்ல சிமெட்ரி இருந்துச்சு, மாலிகுல் சிமெட்ரியா இருந்துச்சு, இஸ் நோன் அஸ் ஐடென்டிட்டி. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கிறோம்? ஸ்கொயர் பிளேனார் மாலிகுல் எடுத்துருக்கிறோம். இந்த மாலிகுல் இப்போ பார்க்கும்போது சிமெட்ரியா இருக்குதா இல்லையா? ஸோ இதை நம்ம ஒரு பாதியாக எடுத்தோம்னா இதோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேம், நாட் சேம், சிமிலர். ஓகே, ஸோ டைரக்ஷன் ஆப்போசிட் ஆகுது தவிர ஷேப் வைஸ் ஸ்ட்ரக்சர் வைஸ் சிமிலராக இருக்குது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் we have a symmetry structure without performing any operation. எதுவுமே பண்ணாமலே மாலிகுல் சிமெட்ரியாக தான் இருக்குது. இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ any molecule which is having symmetry must have this symmetry element identity. ஒரு எந்த மாலிகுலா இருந்தாலும் அந்த மாலிகுல்ல சிமெட்ரி இருந்துச்சுன்னா இதுல கண்டிப்பா என்ன எலிமெண்ட் இருக்கும்? சிமெட்ரி எலிமெண்ட் ஐடென்டிட்டி இருக்கும். ஸோ இதுதான் சிமெட்ரி அண்ட் ஐடென்டிட்டியோட டெஃபினிஷன். ஒரு சிமெட்ரி ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கும்போது மாலிகுல்ல சிமெட்ரி இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை அப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரொட்டேஷன் ஆக்சிஸ். ஸோ ஐடென்டிட்டியை எப்படி டினோட் பண்ணுறோன்னா இ டினோட் பண்ணுறோம். செகண்ட் ஒன், சிமெட்ரி எலிமெண்ட், ரொட்டேஷன் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. நம்ம சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம்? ரொட்டேஷன் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிமெட்ரி எலிமெண்ட்டை என்னன்னு மென்ஷன் பண்ணுறாங்க? ரொட்டேஷன் ஆக்சிஸ், which is denoted by Cn. So here n denotes the n fold of rotation. மொத்தம் எத்தனை ரொட்டேஷன் இருக்குது அந்த மாலிகுல்ல அப்படிங்கிறத n நம்பர் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இமேஜினரி லைன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த சென்டர் ஆட்டம் வழியா இப்படி ஒரு இமேஜினரி லைன் போடுறீங்க. சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் அங்கேயே இருக்குது, மற்றபடி இப்படி ரொட்டேட் பண்ற மாதிரி ஒரு ரொட்டேட் பண்றீங்க. சரிங்களா? இதுதான் அந்த இமேஜினரி லைன். கிளாக் வைஸா ரொட்டேட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன்ல இந்த ஆட்டம் இங்க வரும், இந்த ஆட்டம் இங்க வரும், இந்த ஆட்டம் இங்க வரும், இந்த ஆட்டம். இதோட ரொட்டேஷன் ஆக்சிஸ் எத்தனை? நேம் rotation axis
90 டிகிரியில் உங்களுக்கு 90 டிகிரி தானே, 90 டிகிரியில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிமெட்ரி கிடைக்கும். கிடைக்குதா? 90 டிகிரியில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிமெட்ரி கிடைக்கும். ஸோ யூ வாண்ட் டு கால்குலேட் த n fold, நம்பர் ஆஃப் ஃபோல்டு, மொத்தம் எத்தனை ஃபோல்டுங்கிறத கால்குலேட் பண்ணணும்னா this easily calculated by 360 degree by நம்மளோட rotation angle. Here we get 90 degree. So 360 by 90 which is equal to 4. So in the rotation axis என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா C for rotation. Okay, என்ன பண்ணுவோம் C for rotation axis of symmetry. So rotation axis of symmetry எப்படி மென்ஷன் பண்ணுவோம் C. சரிங்களா? ஸோ இந்த மாலிகுல்ல இது மட்டும்தான் ரொட்டேஷன் சிமெட்ரியா? Does it have any other rotation symmetry? Any guess? Does this molecule have any other rotation symmetry? So இது ஒரு rotation symmetry. Any other? Yes. Have one more rotational symmetry. எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஆட்டமை பிடிச்சி ரொட்டேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆட்டம், இந்த ஆட்டம், இந்த ஆட்டம், இது மூணும் சேர்ந்து இருக்குது. இதை ரொட்டேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. So you will get another symmetry. இது ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ஆட்டம் இந்த பக்கம் வரும், இந்த ஆட்டம் இந்த பக்கம் போகும். It is also symmetry structure. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்? This is also a symmetry structure. So இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். So how we denote this symmetry element, which is denoted by E2, because rotation angle here is 180 degree. So here இங்க மொத்தமா rotate ஆகும்போது எத்தனை டிகிரி? 180 degree. So 360 by 180 which is equal to n. So 360 by 180 which is equal to 2. So C2 axis. இது என்ன axis? for rotation axis of symmetry. இப்படி rotate பண்ணும்போது உங்களுக்கு rotation axis of symmetry. Does this have any other symmetry, rotation symmetry? இல்ல வேற ஏதாவது இதுக்கு மேல ஏதாவது rotation மூலமா நம்மளால symmetry கொண்டு வர முடியுமா இந்த மாலிகுல்ல? Let's think about it. So if you find one more, you are very familiar with symmetry. Yes, there is another one possibility here. If you rotate these atoms like this, you also have another one rotation symmetry. Okay, totally how many rotation axes? 3. So C4 rotation axis to C2 rotation axis. Okay, so here we have 3 rotation axes, or commonly we told that one C4 and one C2 rotation axis. So we have to denote which one is the primary axis. Okay, which one is the primary axis of symmetry? C4 C1 ரெண்டு, C4 C2 ரெண்டு rotation symmetry இருக்குது. rotation axis of symmetry இருக்குது. இதுல எது primary axis? இந்த axis நம்ம பேசிக்கா எடுத்துக்குவோம் அல்லது primary axis னு எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு confusion. So which one is having more rotation, more n number of n fold of rotation? எந்த ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணும்போது நிறைய சிமெட்ரி கிடைக்கும்?
is known as primary axis. இங்க என்ன இந்த மாலிகுலை கன்சிடர் பண்ணீங்கன்னா which one is the primary axis, C4 or C2? So in C4 we will get totally 4 rotation. We have totally 4 rotation. Here we have totally C2 rotation. So in this molecule C4 is the primary of rotation, primary rotation axis. So இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆக்சிஸ் இருக்கு, மூணு ஆக்சிஸ் இருக்கு. நீங்களா அதுல எது பிரைமரி ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா C4 ஆக்சிஸ். ரெட் கலர்ல இமேஜின் பண்ணோம்ல. ஸோ இந்த மாலிகுலை மட்டும் பிடிச்சி திருப்பினீங்கன்னா இந்த ஆட்டமை பிடிச்சிட்டு மொத்த மாலிகுலையும் ரொட்டேட் பண்ணீங்க, இந்த ஆட்டம் சென்டர்ல இருக்கும், மற்றது எல்லாமே ரொட்டேட் ஆகும். அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவோம், C4 ரொட்டேஷன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன்ல 90 ரொட்டேஷன்ல எங்க வரும், இந்த ஆட்டம் வரும். தென் அடுத்த ரொட்டேஷன்ல அடுத்த C4 பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஆட்டம் இங்க வரும். அடுத்த ரொட்டேஷன்ல மூணாவது ரொட்டேஷன் will get structure, இந்த ஆட்டம் இங்க இருக்கும். இது எல்லாமே similar structure, not identical structure. தானே இந்த கார்பன் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குளோரின் ஆட்டம் இங்க இருக்குது, எல்லாமே குளோரினா இருக்கிறதுனால நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல. பட் இது வந்து சேம் கிடையாது. ஆனால் ஃபோர்த் ரொட்டேஷன்ல நாம ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ட்ரக்சர் இருந்துச்சோ அதே ஸ்ட்ரக்சருக்கு போயிடுறோம். ஸோ இதை வந்து நம்ம ரொட்டேஷன் சிமெட்ரியா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் இருந்து அதே மாலிகுல் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி இல்லை, அதே மாலிகுல். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஐடென்டிட்டி. ஸோ ஃபோர்த் ரொட்டேஷன்ல யூ வில் கெட் த ஐடென்டிட்டிஸ். ஓகே. Similarly in C2 also here you rotate from here. First C2 ல என்ன ஆகும், இந்த குளோரின் ஆட்டம் இந்த பக்கம் போயிடும். ஸோ இது வந்து அதே மாதிரி சிமிலர். ஸோ திஸ் இஸ் த symmetry molecule. So if you again performing C2 operation, இந்த molecule இந்த ஆட்டம் குளோரின் ஆட்டம் இங்க வந்துடும், இந்த குளோரின் ஆட்டம் இங்க வந்துடும். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர், the starting point. ஸ்டார்டிங்ல இருந்து அதே ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அதே மாலிகுல். ஸோ விச் இஸ் நாட் அஸ் ஐடென்டிட்டி. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சம் எக்ஸாம்பிள், இஃப் யூ கோ த்ரூ சம் எக்ஸாம்பிள்ஸ் யூ வில் பி ஃபெமிலியர் வித் these symmetry elements. So with another one symmetry element I will conclude this module. Okay, then again improper rotation axis. So improper rotation axis of symmetry which is denoted by SN. So இதுக்கும் rotation axis க்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மாலிகுல இங்க ரெண்டு சிமெட்ரி ஆப்ரேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரொட்டேஷன், தென் ஃபாலோடு பை ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாலிகுலை ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாலிகுல்ல ஒரு பிளேன் அப்ளை பண்ணி ரிஃப்ளெக்ட் உங்களுக்கு சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சுன்னா விச் இஸ் இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இது எப்பவுமே கிடைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்டிங்லி இன் சம் மாலிகூல்ஸ் யூ டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, பட் யூ ஹேவ் இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது வி வில் திஸ் இன்ட்ரெஸ்டிங் கேசஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் குரூப் தியரி. So for that you have to imagine more, you have to work out more, and only you will very successful in this symmetry elements. சரிங்களா? So improper rotation axis னா என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு இந்த மாலிகுல்ல ஒரு பிளேன் அப்ளை பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிமெட்ரி ஸ்ட்ரக்சர் கிடைக்குதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், known as improper axis of symmetry. So there are, I think this time is nearly 20 minutes. So hope you are just familiar with these three symmetry elements. In our next module I will continue the other two symmetry elements. So do more examples, then only you will be very familiar with these elements. Thank you students. See you in the next